வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சித்தேஸ்வரன் மலைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மலையில பசங்க மட்டும்தான் ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏற போறோம். இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐயோ, A few moments later. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சித்தேஸ்வரன் மலைக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனா பசங்க மட்டும்தான் ஏற முடியுன்ற சொல்ற மலையில கேர்ள்ஸ் நாங்க ஏறி காட்டுவோன்ட்டு நிரூபிச்சு காட்ட போறோம். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்த மலையை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர்ல இருந்து ஈரோடுக்கு போற வழியில தான் இருக்குதுங்க. இந்த கோவில் வந்து சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலமலை சித்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4000 அடி ஹைட்டில் தான் இருக்குது. நாங்கள் இந்த 4000 அடி உயரத்தில் இருக்கிற சித்தேஸ்வரர் தரிசிக்க நாங்கள் நடந்து தான் போனோம். ஃபஸ்ட்டு 5 மலைக்கு வந்து ஜீப் வந்துச்சுங்க. பட் நாங்கள் கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு போனனால ஆரம்பத்தில், அதாவது மலையோட அடிவாரத்துலேருந்தே நாங்கள் நடந்து தான் போனோம். ரொம்பவுமே கால் பயங்கர பெயினாக இருந்துச்சு. நாங்கள் கடைசி வரைக்கும் சிவபெருமானை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு 7 மலை நடந்து தான் போனோம். ஸோ வாங்க நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டோம். எல்லாருமே வந்து 2 வீலர் தாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், நாங்கள் எங்காவது கிளம்புறோம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் ஃபேமிலியாக தான் ட்ரிப் போவோம். எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையம். நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கிளம்புனாங்க. ஃபஸ்ட்டு வந்து அத்தானி, அடுத்து வந்து அந்தியூர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஊர் தாங்க குருவரெட்டியூருங்க. குருவரெட்டியூர்லேருந்து இப்படி கிழக்க தான் போகணும். கிழக்க போனோம் அப்படின்னா அந்த தெரிகிற மலை தாங்க சித்தேஸ்வரர் மலை. ஆனால் இதுக்கு பின்னாடி தான் இருக்குது அந்த மலை. கிட்டத்தட்ட 7 மலை ஏறி இறங்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த மலைக்கு அடிவாரம் பக்கமாக வந்துட்டோம். நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களே யாரையுமே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வர்ற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ரோடு பிரியும். நமக்கு பயங்கர கன்ஃபியூஸாக இருக்கும் எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லிட்டு. ரைட் சைடு தான் போகணுங்க. ரைட் சைட் போனோம் அப்படின்னா மலைக்கு அடிவாரம் வந்துடும். அங்கேயும் வந்து கீழெல்லாம் போர்டு வச்சுருப்பாங்க, பாலமலைக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 ரோடு தான் பிரியும். இந்த இடத்துலையும் நமக்கு பயங்கர கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம நினைப்போம் இப்படி லெஃப்ட் சைட் போனோம்னா ஷார்ட்கட் தான், நம்ம டக்குன்னு ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரைட் சைட் போகிறது தாங்க ரூட்டுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஜீப்பெல்லாம் நிறுத்தியிருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மலைக்கு வந்து நான் ஜீப் போகும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 5 மலைக்கு வந்து ஜீப் போகுது. அதில் ஆளுங்கள்லாம் ஏற்றி கொண்டு இறக்கி விட்டுறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வேண்டுதல் வச்சுட்டு போனால நாங்கள் வந்து ஜீப்பில் ஏறலை. நாங்கள் எல்லாருமே நடந்தே போய்க்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க தான் ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஜீப்பில் இருக்கவங்க வந்து ரொம்பவுமே வலுக்கட்டாயமாக கூப்பிட்டாங்க. சரி வாங்க, கிட்டத்தட்ட 12 to 14 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கள் டீமில் உள்ளவங்களாம் என்னானாலும் பரவாயில்ல, நாங்கள் எதுக்கு துணிஞ்சுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க தான் ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியை பார்த்துட்டு அவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கேங்கில் வந்து எங்கள் மாமனார் என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு ஆளை காணோம். ஸோ அதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அந்த இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆன டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock வந்து ரீச் ஆகிட்டோம். அப்புறம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ் தூக்க இந்த லக்கேஜ் தூக்க அப்படின்னு சொல்லிட்டு 1 hour வந்து டைம் ஆகி போச்சு. அப்புறம் 7 மணிக்கு தான் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். லைட்டாக இருட்டு கட்டிடுச்சு. ஆனால் இருட்டு கட்டினாலும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பௌர்ணமிக்கு வந்து போயிருந்தோம். அதாவது ஆடி மாதம் பௌர்ணமிக்கு போயிருந்தோம். அதனால நிலாவோட வெளிச்சம்லாம் இருந்ததுனால அதோட இதில் வந்து போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேலேருந்து வியூ பாயிண்ட்டுங்க. அதோட நம்ம கீழே இருக்கிற ஊரெல்லாம் அது கிட்டத்தட்ட பார்க்க மின்மினி பூச்சி போல தான் இருக்குது. நாங்கள் போனது ஆடி மாதம் அப்படின்றனால காற்றெல்லாம் பயங்கரமாக அடிச்சிச்சிங்க. நாங்கள் ஒரு பக்கம் காலை வச்சோம்னா அது ஒரு பக்கம் தள்ளுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு போகிறதுக்கு ரோடே எதுவும் கிடையாதுங்க. பப்ளிக் சர்வீஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஜீப்பில் மட்டும்தான் போகிறாங்க. 2 வீலர் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டு 5வது மலையை போய் ரீச் பண்ணிட்டோம். அங்கே போய் பார்த்தா பயங்கர காற்று, பயங்கர குளிருங்க. கீழே அடிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்லாம் தெரியவே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு அப்படியே டக்கு 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 டக்குன்னு மேலே வந்தாச்சு. 5வது மலைக்கு வந்தால் தான் ஜன்னி வந்துடும் போல், அந்தளவுக்கு குளிர். அப்புறம் என்ன பண்ணோம்னா ஆளுக்கு எல்லோரும் வச்சுருந்த சொட்ரு ஜெக்கின்னு எல்லாத்தையும் போட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம். சரி லெஃப்ட் சைடு ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் போய் படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா ஒரு டீ கடை ஒன்று இருந்துச்சுங்க. அந்த டீ கடையில் உள்ள ஆயா வந்து ரொம்பவுமே நாங்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த ஆயா ரெண்ட்டு அந்த குடிசையில் தங்க சொல்லிட்டாங்க. நாங்களும் நைட் நல்லா சேஃப்டியாக அந்த குடிசையில் தங்கியாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படின்னா மார்னிங் வியூ பாயிண்ட்டுங்க. மார்னிங் டைமில் எடுத்த வீடியோ தான் இது. அந்த ஊர் பார்க்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு.
அந்த ஸ்மெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை காற்றோட மூலிகை ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயா வந்து டீ வச்சு கொடுத்தாங்க. காலைல டீ குடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டோம். சன்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு நாங்களும் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி மலைக்கு வந்து சாமி கும்பிட்டு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஆறு பார்த்திங்கன்னா அந்த மேட்டூர் டேமில் இருக்கிற அந்த தண்ணி தாங்க. இது ஆறாக போயிட்டு அந்த டேமில் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், அந்த கோவில் வந்து மேட்டூர் டு ஈரோட்டுக்கு போகிற வழியில் இருக்கனால அந்த தண்ணியெலாம் போகுங்க. அப்புறம் நாங்கள் கடவுளோட புண்ணியம் கடவுளோட கருணை நினச்சிட்டு அங்கே திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு கோஷம் போட்டு கிளம்பியாச்சுங்க. ஆனால் பயங்கர டயர்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மலைக்கு ஏற ஸ்டார்ட் பண்ண டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். பட் நைட்டு வந்து மலையில் ரீச் ஆகுறதுக்கு ஒரு 12:30 1:30 மணி ஆயிடுச்சு. திரும்ப 1:30 மணிக்கு எல்லோரும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டு திரும்ப காலைல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 6வது மலைங்க. போக போக பார்த்திங்கன்னா மலையெல்லாம் செங்குத்தாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 5 மலைக்கு வந்து ஏறுற வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு தெரிவிக்கல. ஆனால் 6வது மலைக்கு போயிட்டு எல்லாமே செங்குத்தாக தான் இருக்குது. கை வச்சு தான் ஏறி போகணும் போல். அதாவது ஒவ்வொரு பாறையை பிடிச்சி தான் மேலே ஏறி போகணும். நீங்கள் வந்து யாராவது குளிக்கலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து தீர்த்தம்னு சொன்னாங்க. குளிக்காதவங்களாம் வந்து இந்த இடத்துல குளிச்சுட்டு தலையில் தண்ணி தெளித்து தான் கோயிலுக்கு போவாங்களாமா. தென் குடிக்கிறதுக்கு இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி அங்கேயே அந்த ஆயா கொடுத்த குடிசையில் இருந்தனால கொஞ்சம் தண்ணி அங்கேயே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். திரும்ப வந்து நாங்கள் எல்லாருமே அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அதாவது 1 ஹவருக்கு 1 வந்து ரெஸ்ட் எடுப்போம். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி தான். ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் ஃபேமிலி தான். கொஞ்சம் நேரம் வர்றது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது. ஏன்னா எங்கள் கேங்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் டீனேஜ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 7வது மலையோட அடிவாரங்க. இந்த 7வது மலையோட அடிவாரம் பிள்ளையாருக்கு வந்து ஒரு கும்பிடு போட்டு சாமியை கும்பிட்டு மேலே கிளம்பியாச்சு. ஆனால் இந்த சாமியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உசுரே வந்துச்சுங்க. அப்பாடா எப்படியோ நம்ம 7வது மலைக்கு வந்து சேர்ந்துட்டோம், இவ்வளோ நேரம் நம்ம நடந்ததுக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். யாராவது இந்த பூ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பூ என்ன பூன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இது சிவலிங்க பூன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சாமிக்கு ரொம்ப பிடிச்ச பூன்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. யாராவது பார்த்தீங்க இந்த பூ பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணோம்னா திரும்ப விநாயகருக்கு ஒரு பூஜை போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆனால் போகிற பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா தடமே கிடையாது. எல்லாமே கல். அப்புறம் ரொம்பவுமே டேஞ்சராக தான் இருந்துச்சு ஒவ்வொரு இடமுமே. நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டாக போனேன். ஏன்னா எல்லாத்தையும் விட கொஞ்சம் முன்னாடி போனால் தான் நம்ம முன்னாடி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பயனா பின்னாடி வர்ற ஆளுங்க வர்றாங்களா இல்லையான்னு தெரியல. நாங்கள் திரும்பி பார்த்துட்டு தான் போயிட்டுருந்தோம். இதான் பார்த்திங்கன்னா அப்படின்னா கோயிலுக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த பிளேஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சரான இடம்தான். ஸோ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறணும் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சமாவது வாக்கிங் போயிட்டு உடம்ப வந்து கொஞ்சம் ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுட்டு போகலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் மலை ஏறுறேன். ரொம்பவுமே மூச்சு வாங்கி ரொம்பவுமே டயர்டாகிடுச்சிங்க. இதுக்கு மேலே முடியல சிவபெருமானே எப்படி நான் உன்னோட சன்னதிக்கு வரப்போகிறேன் அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்த டைமில் தான் எப்படியோ நாங்கள் மேலே ஏறி போயிட்டோங்க. இந்த கேங்கெல்லாம் பார்த்தீங்க எங்கள் கூட வந்தவங்க தான். அவங்களாம் மேலே போய் சாமி கும்பிட்டு திரும்ப கீழே வந்துட்டாங்க. இவங்கள்ட்ட கேட்டால் இவங்களாம் வந்து ரெகுலராக வந்துட்டு போகிறவங்க. அதனால வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரனால எங்களால் சுத்தமாகவே முடியலிங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே கல்லெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் கை வச்சு தான் மேலே ஏறி வர்ற மாதிரி இருந்துச்சு. மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா ஐயோ வந்த தூரம் இவ்வளோவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் புல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒத்த விரலில் வந்து முடிச்சு போட்டோம்னா நம்ம என்ன காரியம் வேண்டிட்டு மேலே ஏறி வர்றோமோ அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். பட் எனக்கெலாம் வரலிங்க. ஆனால் என்னோடய வீட்டுக்காரர் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் போட்டாங்களாமா. சரி நம்ம அந்த முடிச்சு போட்டாங்கன்னா நம்ம ஃபேமிலியில் போட்டாங்கன்னா எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேலே ஸ்டார்ட் பண்ணாச்சு. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட மலை ஃபுல்லாகவே இப்படி தாங்க. அது 7வது மலை தான் ரொம்பவுமே ரிஸ்க்கு. 6 மலை வரைக்கும் எப்படியே தப்பி வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 7வது மலை தான் நடக்கவே முடியாது, அந்த லெவலுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அவ்வளோதாங்க, கீழே விழுந்துருவோம். உயிர் கூட மிஞ்சுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமில் இங்கே ஒரு லட்டு விற்கிற அண்ணா என்ன பண்ணாருன்னா சும்மா ஜம்முன்னு ஏறி போயிட்டுருக்காரு.
அது நம்மளால் சிங்கிளாக நடக்க முடியல. அந்த அண்ணா வந்து தலையில் லட்டு கூடையில் வச்சு நடந்து போயிட்டு இருந்தார். அது மேலே வந்ததுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தோம்னா ஐயோ சத்தியமாக கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான்டா முடிஞ்சிடும் நம்ம ஜோலி அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து மலை ஏறிட்டு இருக்காரு. மேலே ஏறினதுக்கு அப்படியே மேகத்துக்குள்ளே மறைஞ்சிடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்லாம். இப்போ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஆடி மாதன்றனால காற்று பயங்கர காற்றுங்க. வீடியோ கூட எடுக்க முடியல, அந்தளவுக்கு தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வியூ பாயிண்ட் பாருங்கள், அப்படியே ஹஸ்பண்ட் மேலே போயிட்டு மேகத்துக்குள்ளே மறையிற மாதிரி இருக்குது. இந்த சோட்டா பீம் வந்து போய் மேகத்துக்குள்ளே மறையிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த லெஃப்ட் சைட் வியூ பாருங்கள், நம்ம எவ்வளோ ஹைட்டில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 7வது மலையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக தான் போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அவ்வளோதான், கீழே முடிஞ்சோம், ஜோலியும் முடிஞ்சு நமக்கு. இதில் வேறு நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா என்னோடய பையனையும் மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என் பையனுக்கு வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 வயசாச்சு. நாங்கள் என்ன பிளான் பண்ணால் சரி ஆளுக்கு கொஞ்சம் தூரம் மாற்றி தூக்கிட்டு போகலான்னு போனோம். ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே எங்களுக்கு நாக்கு தள்ளிடுச்சு. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த இடமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா. கடைசியாக கோவில் பக்கத்தில் வர தான் கொஞ்சம் உசுறு வந்துச்சு. அப்பாடா எப்படியும் நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம், சிவபெருமானை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு ஒரு கும்பிட போட்டு மேலே ஏறி வந்தாச்சு. முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகருக்கு தான் ஒரு கும்பிடுங்க, ஒரு வணக்கத்தை போட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். சத்தியமாக முடியல, ரொம்பவுமே டயர்டாயிட்டங்கனால என்னடா இது அப்படின்ற மாதிரி டயர்டாயிட்டோம். நாங்கள் வந்த நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பூஜையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்புறம்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏழு மலைக்கு ஏறி வந்தது அதோட பலன் வந்து என்றைக்குமே வீணாகதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நாங்கள் மனசு திருப்தியாக சாமி கும்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து சிவபெருமான் கோயிலில் உடுக்க சவுண்டோட சங்கு நாதத்தோட நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுருக்குறேங்க. ரெண்டாவது இது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உருவானோட வரலாறு தாங்க. இங்கே ஆடு மேய்க்க வந்தவங்க வந்து ஒரு பாறை வந்து தோண்டிருக்கிறாங்க. திடீர்னு அதுலேருந்து பால் வந்து மேலே வந்திருக்கு. அந்த இடத்துல சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து இந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் அமைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அங்குள்ள மலையாளி மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு ஒரு திருத்தலம் வந்து அமைச்சிட்டாங்க. இந்த கோயிலில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லிட்டு 3 சாமியுமே சேர்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்த பசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி எதுவும் சாப்பிடலன்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் மலையில் எதுவும் கிடைக்காது. ஆனால் அந்த டைமாக பார்த்து சிவபெருமான் எங்களுக்கு பிரசாதம் வழங்கின மாதிரி தான் தோணுச்சுங்க. பிரசாதம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வச்சுருந்தாங்க. அதில் வந்து வாழைப்பழம், பேரிச்சம்பழம், அப்புறம் மாதுளம்பழம், அப்புறம் நிறைய பக்தர்கள்லாம் அவங்க கொண்டு வந்து இந்த பழத்தெல்லாம் வந்து அதில் போட்டு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓம் நமச்சிவாயமே, கோவிந்தா, வெங்கநாதா, ஓம் நமச்சிவாயமே, பாலமலையானே, அமிர்தப்பால், புறவே, ஓம் நமச்சிவாயமே. இல்லாம நம்மளை வந்து அளவு பார்க்கலாம். அதே மாதிரி இறக்கி ஆனா என்ன நினைச்சு வந்தீங்களோ அது கட்டாயமா பாலம் மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன நினைச்சு வந்தீங்களோ அதை செயல்படுத்துமா. மலை இறங்குக்குள்ளயோ இல்ல நீங்க வீட்டுக்கு போறக்குள்ளயோ அதை செயல்படுத்த அந்த பாலமலையா. நான் மாறிலிருந்து 3 மாசம் போயிட்டேன். ஒரு ஆள்மா வந்தேன். போன மாசம் 2 பேர், இதை விட்டு 3 பேர். அதுல ஒரு சாமி குளித்தலையிலிருந்து வந்தது. நாங்க மாறிலிருந்து 2 பேர் வந்திருப்பாங்க. இங்க இருக்கிறது அப்பே மும்மூர்த்திகள், பாலமலை மும்மூர்த்திகள். முன்னோர்கள் சொல்லுவாங்க.
மலைக்கு போனாலும் மாமச்சினம் தேவை. அந்த ரூபத்துல இந்த மலை மாதிரி எந்த இடத்துலயும் கிடைக்காதது. நீங்க அடுத்த டிப்பு உங்களுக்கு கட்டாயமா அழைப்பேன். அடுத்த டிப்பு வரையில இந்த மலைக்காக எந்த ஜீவராசி இருந்தாலும் இல்லாச்சியும் ஏதாச்சும் அப்பனுக்கு ஒரு உங்க பேர் சொல்ற மாதிரி சிறப்பானது ஒரு கிரிக்கெட் சொல்ல நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் நல்லது. செஞ்சு பாருங்க. அந்த மைமே வேறையா இருக்கும். ஒரு சன்னியானத்துக்கு வந்தீங்கன்னாக்க ஏதாச்சும் அவங்க பேர் சொல்ற மாதிரி ஒரு செய்யுங்க. நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு கூட தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ண டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 10:30 மணி வரைக்கும் நாங்கள் மலை ஏறினோம். ஒரு 3வது மலை பக்கமாக வந்து எங்களால் யாருனாலையுமே நடக்க முடியல. பயங்கரமாக கால் வலியாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து இந்த சாமியார் வந்தாங்க. இந்த சாமியார் கூட ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. 2 பேர் வந்து எங்களை கைடப் பண்ணி பயங்கரமாக கூட்டு வந்தாங்க. எங்களுக்கு தோணுச்சு, நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போய் நம்ம சாமி கும்பிடணும், பேசாமல் நம்ம கீழே இருக்கிற சிவபெருமானை கும்பிட்டு போயிடலாமல்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த சாமியார் தான் சிவபெருமான் வந்து உங்களை சன்னதிக்கு கூப்பிடுறாங்க, அவரோட அருள் இல்லாமல் நீங்கள் இந்த பூமியில், அதாவது இந்த மண்ணில், இவரோட மலையில் நீங்கள் கால் வச்சிருக்க முடியாது, உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி கூப்பிட்டு தான் வந்தாங்க எங்களை. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அந்த சாமியார் கூட நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்து நியாயம் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அவங்களும் வந்து சிவபெருமானை பற்றி எல்லாமே சொன்னாங்க. நீங்கள் போன ஜென்மத்தில் இந்த பூமியில் அதாவது இந்த இடத்துல ஒரு புழுவாக இருந்திருக்கலாம், ஒரு உயிரினமாக இருந்திருக்கலாம், அதான் இந்த மலையில் வந்து நீங்கள் கால் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்து முன்னாடி வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா அவங்க 3 பேத்தையுமே ஆளை காணோம். அப்புறம் திரும்ப வந்து நாங்கள் எல்லோரும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு டவுட்டு, என்னடா நம்ம கூட வந்தவங்களா திடீர்னு ஆளை காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி போய் 5வது மலையில் உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் அந்த சாமிகிட்ட கேட்டேன், எப்படிங்க நீங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு. எங்களுக்கு இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்துப்படிமா, நாங்கள் எந்த பக்கம் ஏறினாலுமே நாங்கள் கரெக்டாக சாமிக்கு, அதாவது இந்த கோவிலுக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஜ்ஜி போண்டாலாம் போட்டுட்டு இருந்தாரு. எங்களுக்கு கிளைமேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு. பஜ்ஜி பார்த்தீங்கன்னா 12 பஜ்ஜிங்க, எங்கள் கேங்கில் நாங்கள் 12 பேர். ஸோ 12 பஜ்ஜி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. நல்ல மழை ஈரத்துக்கு நல்ல கதகதப்பாக நல்லா சூடாக ஒரு பஜ்ஜி சாப்பிட்டோம். திரும்ப போய் சாமி கும்பிட்டு கீழே இறங்கலான்னு போகும்போது நாங்கள் இவரை பார்த்தோம். இவருக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும், சரி இதுக்கு மேலே வந்து நம்ம இங்கே இருந்தோம்னா டைம் ஆகி போயிடும். நாங்கள் ஏறுறதுக்கே பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் ஆச்சு. நம்ம இறங்கும்போது மினிமம் எப்படி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுவும் ஏறும்போது கூட கொஞ்சம் தசு புசுன்னு மூச்சு தான் வாங்குச்சு. இறங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானால் அவ்வளோத்தான், உசுரே போச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இறங்கும்போது தான் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரென்த்து தேவை. கொஞ்சம் தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் நான் சொன்னல இந்த தீர்த்தம்னு சொல்லிட்டுங்க, இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரும் ஒரு கூட வந்த அண்ணாவை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டியூப் மாதிரி நிறைய இருந்துச்சு, நூடுல்ஸ் மாதிரி. என் வீட்டுக்காரன்ட்டு இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குச்சி வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தவளை முட்டு, அது அப்படித்தான் வைக்கிங்களாமா. அப்புறம் செங்காந்தல் மலர் இருந்துச்சுங்க. இது பேர் வந்து என்னமோ சொல்லுவாங்க, பட் ஞாபகம் இல்லை. ஆனால் இதோட தண்டு எடுத்து சட்னி அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் மலைக்கு கீழேயே வந்துட்டோங்க. கரெக்டாக நான் இருந்த கிளைமேட்டுக்கு ஆவி பறக்க அந்த ஆயம் வந்து அந்த முடக்குவாதன், இந்த ஆயா பார்த்தீங்க அப்படின்னா மொடவாட்டுக்கால் சூப் வந்து வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு அந்த சூப்பு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும். இந்த கால் பார்த்தீங்கன்னா மொடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இது வந்து எலும்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரேட் பேசிட்டு நாங்களும் வாங்கிட்டோம். ஆட்டிட்டீங்கன்னா சாம்பார் வச்சுட்டீங்கன்னா தோசை இட்லி சாப்பாட்டுக்கு எல்லாம் வெட்டி வச்சுட்டா அப்படி நான் வச்சுக்கிற மாதிரி வச்சா குடிக்கலாம். கொள்ளு ரசம் மாதிரி வச்சா குடிக்கலாம். கொஞ்சம் கெட்டி வச்சுட்டீங்க. இதுதாங்க முடவாட்டுக்கால் கிழங்குங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம எங்கேயுமே கீழே கிடைக்காது, ஒன்லி மலையில் மட்டும்தான் கிடைக்கும்.
இந்த இது வந்து கிடைக்கிறது ரொம்பவுமே ரேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிட்ட பலாப்பழம் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே உள்ள கிளைமேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வீட்டுக்கு வரவே தோணல. அந்தளவுக்கு கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா பக்கம் திரும்பினாலே நல்ல க்ரீனி ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. அங்கே வீசுகிற காற்றும் பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை காற்றாக தான் இருந்துச்சு. எங்கள் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா பலாப்பழத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு பலாப்பழம் தூக்கலாம்னு நினச்சோம். பட் ஒரு பலாப்பழமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் மழை ஃபுல்லாகவே பலாப்பழ மரமாக தான் இருந்துச்சு. எந்த பக்கம் பார்த்தாலுமே பலாப்பழ மரமாக தான் இருந்துச்சு. இந்த மலையில் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சி பலாக்கத்தான் அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்புங்க. எல்லாருமே இங்கே வந்து பயிர் சாகுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு தான் மோஸ்ட்லி எல்லோரும் போட்டிருக்காங்க. அதாவது ஆடு மாடு வளர்க்குறாங்க, அப்புறம் கம்பு ராகி அந்த மாதிரி போடுறாங்க. நாங்களும் கீழே வந்துட்டோம். ஜீப்பெல்லாம் ரெடியாக இருந்துச்சு. கூட்டு நாங்கள் ஜீப்பில் ஏறுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2 ஜீப்லலாம் வரலிங்க, நாங்கள் மேலே ஏறி தான் வந்தோம். அதே மாதிரி நாங்கள் கீழே இறங்கியே போய்க்கிறோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் மற்ற கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாருமே ஜீப்பில் ஏறிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஜீப்பாக பார்த்திங்கன்னா கிளம்பிருச்சுங்க. அப்புறம் எங்கள் கேங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் எல்லாருமே கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால வந்து அவங்க நாங்கள் ஜீப்லேயே போய்க்கிறோம். நாங்கள் திரும்ப அவங்கள வந்து ஜீப்பில் அனுப்பிச்சி விட்டு லக்கேஜெல்லாம் ஜீப்பில் போட்டு நாங்கள் திரும்ப கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா லக்கேஜ் இல்லாமல் ஃப்ரீயாக கீழே வந்து இறங்கியாச்சுங்க. இது இருந்து பார்த்திங்கன்னா மேலே, அதாவது மலைக்கு மேலேருந்து வியூ பாயிண்ட் தாங்க நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா கீழே 4வது மலையில் பார்த்திங்க அப்படின்னா நவாப்பழ மரம் வந்து நிறையவே இருந்துச்சு. இதான் வந்து காட்டு நவாப்பழங்க. ஒவ்வொரு நவாப்பழம் பார்த்திங்கன்னா தேன் மாதிரி இனிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது மலையில் சீத்தாப்பழ மரம் வந்து நிறையவே இருந்துச்சு. போகிற வழியில் சீத்தாப்பழம் பறிச்சுட்டு நவாப்பழம் பறிச்சுட்டு போகிற வழியில் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுங்க. எல்லாமே ஆளுக்கு ஒன்று டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போனோம். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு எல்லாருமே கீழே இறங்கி போயிட்டு இருந்தாங்க. சலிப்பே தெரியல. மேலே வர தான் கொஞ்சம் டைம் ஆச்சு, பட் கீழே போகும்போது கொஞ்சம் குயிக்காக போயாச்சு. இந்த இடம் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து டெய்லியும் வேலைக்கு போயிட்டுருப்போம், நமக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி இடத்துக்கு வாழ்க்கையில் ஒரு டைமாவது வந்து பாருங்கள். நாங்களும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக மலை ஏறிட்டு சித்தீஸ்வரன் சாமி கும்பிட்டு சாமியோட தரிசனம் கிடச்சிச்சு. நல்லபடியாக நாங்களும் கீழே இறங்கி போயிட்டோங்க. கன்ஃபார்ம் ஒன் டே நீங்களும் வந்து பாருங்கள், இடம் சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கில் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்குங்க.